அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 520வது நாளை எட்டுகிறது. முழு பாலஸ்தீனை நோக்கிய அந்த பயணத்தில் ஏற்பட்ட பெரும் தடைகளுக்கு பின் நேற்று இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை தரக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அவற்றில் முத்தாய்ப்பானது ஆடம் போஹ்லர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய அல்லது ட்ரம்ப்புடைய ஸ்பெஷல் என்வாய். அது ஸ்டீவ் விட்காஃப் அல்ல, ஆடம் போஹ்லர். இவரைத்தான் ஒயிட் ஹவுஸ் பிரஸ் செக்ரட்டரி லாவித் என்ற சகோதரி, அவர் யாரோடு வேண்டுமானாலும் பேசலாம் என்ற அனுமதியை பெற்றவர் என்று சொன்னவர். அவர் நேற்று ஹமாஸோடு பேசியிருக்கிறார். பேசிவிட்டு பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் மிகப்பெரிய கட்டுரைகளாகவும் அறிக்கைகளாகவும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிலும் இஸ்ரேலை சேர்ந்த ஹரஸ் பத்திரிகையிலும் வந்திருக்கிறது. அதை அப்படியே மொழிபெயர்த்து நமது பாலஸ்தீன் கிரானிக்கிள் வெளியிட்டு இருக்கிறது. அதில் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ஹமாஸுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்துவிடாமல் அதை மிரட்டுவதும், வெல்ல முடியாத ஹமாஸை மிரட்டுவதும் கொக்கரிப்பதும் புண்ணியப்படாது. அதனால் நான் ஹமாஸிடம் என்ன கேட்டேன் என்பதை அவர் வார்த்தையிலே அப்படியே பதிவு செய்வோம். ஏனென்றால் இது வரக்கூடிய நாட்களில் ஒரு வரலாற்று தடம். வாட் இஸ் த எண்ட் கேம் தட் யூ வாண்ட் ஹியர்? ஹமாஸிடம் ஆடம் போஹ்லர் கேட்ட கேள்வி. இங்கே என்னதான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், அதை சொல்லுங்கள். உங்களுடைய இலக்கு என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? யுத்தமே இல்லாத காசா, இஸ்ரேலே இல்லாத காசா. நாங்கள் அத்தனை பிணை கைதிகளையும் விட்டு விடுகிறோம். அவர்கள் இஸ்ரேலுடைய சிறையில் இருப்பவர்களை விட்டுவிட வேண்டும். எந்த தொந்தரவும் இல்லாமல் ஹியூமானிட்டேரியன் எய்டு என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை தேவைகளை தங்கு தடையின்றி ரஃபா கிராசிங்கு, அபு கரீம் சலீம் கிராசிங், சிந்த் கிராசிங் வழியாக நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. இங்கே காசாவினுடைய இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக ஒரு குழுவை நாங்கள் போடுவோம். அதை கமிட்டி டு சப்போர்ட் த கவர்னன்ஸ் என்று நேற்று அவர்கள் சொன்னதை நான் சொன்னேன். அதன் பிறகு மக்கள் என்ன யாரை விரும்புகிறார்கள் என்ற அடிப்படையில் கருத்து கணிப்போ அல்லது தேர்தலோ நடத்தி அட்மினிஸ்ட்ரேஷனை நடத்தலாம். இதில் எதுக்கு நீங்கள் தலையிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அல்லது நீங்கள் 2வது கட்ட பேச்சுவார்த்தை, மார்ச் 1 முதல் கட்டம் முடிந்து போய்விட்டது, நாங்கள் எங்களுடைய பங்கில் எல்லாத்தையும் சரியாக செய்து விட்டோம், அதன் பிறகு இன்று 10 நாள் ஆகியும் இஸ்ரேல் பேச வரவில்லை, நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அடுத்தது வேற என்ன கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒரு வாரத்துக்குள்ளால், அதாவது ஆடம் போஹ்லர் சொல்றார், ஒரு வாரத்துக்குள்ளால ஹமாஸு கூட ஒரு காம்ப்ரிஹென்சிவ் எக்ரிமெண்ட்டுக்கு டீல் டு எண்ட் த வார், இந்த யுத்தத்தை முடிப்பதற்கு ஒரு வாரத்திற்குள்ளால், யுத்தத்தையே முடிப்பதற்கு ஒரு வாரத்துக்குள்ளால் முழுமையான ஒரு எக்ரிமெண்ட்டை, ஒரு ஒப்பந்தத்தை போட்டு விடுவோம். அதுக்கு பிறகு ஒரு பெரிய அடி அடிச்சிருக்காரு. வெளியில் பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தோஹாவில் நடக்கு. நேற்றே நான் சொல்லிட்டேன், இவரு கூட கலீல் அல் ஹயா தான் பேசுகிறாரு, ஹமாஸோடைய தலைவர். இப்போ அவர் வெளியில் ப்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்லாருன்னா, நீங்கள் இதில் நத்தியான்ஹுவை கன்சல்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில்தான் நத்தியான்ஹுவுக்கு மிகப்பெரிய மரண அடி. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், வி ஆர் நாட் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல். இதுவும் வரலாற்றில் தடம் பதிக்க வேண்டிய ஒன்றாக பிற்ற நாட்களில் வரும். நாங்கள் இஸ்ரேலுடைய ஏஜெண்டுகள் அல்ல. இஸ்ரேலுடைய நிபந்தனைகளை பார்த்து இங்கே பேசுவதற்கு எவ்வளோ பெரிய அவமானம் நத்தியான்ஹுவுக்கு, இஸ்ரேலுக்கு. ஆனால் நத்தியான்ஹுவை தவிர இஸ்ரேல் ஆதரவாளர்களும் இஸ்ரேலில் இருக்கின்ற இந்த அழைத்து செல்லப்பட்ட குடும்பங்களும் இதை ஆதரிக்கிறார்கள். அழைத்து செல்லப்பட்டவர்களின் குடும்பங்கள் நேற்று நத்தியான்ஹு வீட்டுக்கு முன்னாடி டென்ட் போட்டு உண்ணாவிரதம் இருந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறார்கள். நீ 2வது கட்டத்துக்கு போ. 2வது கட்டத்துக்கு இந்த 10 நாளில் நீ ஒழுங்காக போயிருந்தேன்னா பாதி பேர் வந்திருப்பாங்க. அது அந்த முட்டாள்களுக்கு, இந்த யுத்த வெறியர்களுக்கு அது புரியாது. அடுத்தது
அவர் பத்திரிகைகளுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஹமாஸ் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க, ஒரு வாரத்தில் நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த காசா முழுமையாக விடுவிக்கப்படுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஹமாஸுடன் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன மூலதனம் என்று சொன்னால் ஆடம் போக்லருக்கு ஹமாஸை ஜெயிக்க முடியாது, முதல் பாயிண்ட். அப்போ ஹமாஸோட உள்ள பேச்சுவார்த்தை நான் நீனு ஈகோ பேஸ்டா, அதாவது தங்களுடைய கௌரவத்தை முன்னே வைத்து பேசுவதில் நடக்காது. அவர் முதல்ல பேச போகும்போது என்ன சொல்றாருன்னா, வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஹமாஸ் யூ வில் நாட் பி மூவிங் அஹெட், கிளீனாக சொல்லார். ஹமாஸை புரிஞ்சுக்கிடாம நம்ம இந்த பேச்சுவார்த்தையில் மேலே போக முடியாது சொல்லிட்டு தான் உள்ளே போய் பேசுகிறாரு. ஹமாஸை இப்போ புரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே என்ன கேள்வி கேட்குறாரு, வாட் இஸ் த எண்ட் கேம் அக்கார்டிங் டு யுவர் பிளான் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இஸ்ரேலுடைய ஏஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப மோசமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வி ஆர் கம்யூனிகேட்டிங் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு. இப்போ நத்தியானுக்கு என்ன செய்கிறாரு, பயங்கரமான ஒரு இதில் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாங்க, நாங்களும் தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று ஒட்டிய மண்ணை துடைத்து விடுகிறார். அடுத்து இஸ்ரேலிய ட்ரம்புக்கு பாலஸ்தீனில் வாழக்கூடிய காசாவில் வாழக்கூடிய பாலஸ்தீன மக்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள். ட்ரம்பே இழப்பதற்கு எதுவும் இல்லை, இங்கே வந்து நீ பெரிய சண்டையை போடுவேன் மீட்பம்னு சொல்ல, நாங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை, நாங்கள் பழகி போய்விட்டோம். எதுக்கு? வி ஹவ் புட் அப் டென்ஸ் இன் ஆஷஸ், சாம்பல் மேடுகளில் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டோம், இழப்பதற்கு எதுவும் இல்லை. நாங்கள் பல முறை இடிபாடுகளிலிருந்து எழுந்து வளர்ந்து வாழ்ந்து இருக்கிறோம், மீண்டும் இடிபாடுகளுக்கு ஆளாகி இருக்கிறோம், பழகி போய்விட்ட ஒன்று, உன்னால் ஒன்றும் இங்கே சாதிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய அடி. இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அந்த ஆடம் போக்லர் என்ன பண்ணா, இவங்களை புரிஞ்சுக்கிடாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம ஏதோ மரணத்தை கொண்டவர்களை பயங்காட்டினா இது எங்களுக்கு பழகி போன ஒன்று. இப்போ என்ன தெரியுமா நடக்கு, காசால இந்த கணவன்மார்களை இழந்த பெண்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தை இழந்த ஆண்களுக்கும் வேகமாக கல்யாணங்களை பண்ணி வைக்கிறாங்க, பள்ளிக்கூடங்கள் வெக வேகமாக நடந்து கொண்டிருக்கு, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு பாஸ்டா. ஒரு கூட்டம் சகோதரிகள் மிக வேகமாக வேலை செய்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், 3 ஷிஃப்ட் நடத்துகிறாங்க, காலை மாலை இரவு என்று 3 ஷிஃப்ட் நடத்துகிறாங்க. கிடைக்கிறத வச்சு நோம்பு திறந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நேற்று இறைவனுடைய மிகப்பெரிய கருணை என்ன வந்தது, என்ன ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பவுல் ஹோக்லா என்ற ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஃபுட்பால் பிளேயரு இந்த ரமலானில் ஃப்ரீ மீல்ஸ் டு ஆல் ஃபாஸ்டிங் காசன்ஸ், காசாவில் நோன்பு இருக்கிறவர்கள் எல்லோருக்கும், குழந்தைகள் உட்பட எல்லோருக்கும் உணவை இலவசமாக தருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அதை யார் செய்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே ஏற்கனவே இருக்கின்ற சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு பணத்தை அள்ளி கொட்டி நீங்கள் நிரம்பவே கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதிலெல்லாம் ஒன்று நம்ம கவனிக்கணும், ரஃபா, அபு கரீம் சலீம் இந்த கிராசிங் வழியாக வரக்கூடியதான் உணவுன்னு இல்லை. அப்போவே ஹமாஸ் போராளிகள் தொடக்கத்தில் இருந்தே ஓரளவுக்கு அவர்களுக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு போராளிகள் உதவி செய்கிறார்கள், உணவுப் பொருட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீ இங்கே தடுத்தவொன்னா அங்கே செத்து போவாங்க அப்படின்லாம் பார்க்காத. இந்த உதவிகள் வந்து கிடைக்காதவர்கள் யாரும் இருந்தால் இப்பொழுது சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அதுதான் பார்க்குறாங்க. அந்த அந்த தன்னார்வ குழுக்கள் அந்த உதவியைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக அங்கே ஓரளவுக்கு உன்னுடைய கெடுபிடிகள், உன்னுடைய தடைகள் எடுபடவில்லை என்பதை தெரிந்து கொள். அடுத்தது 78,000 பேர் இந்த யுத்தத்தில் காயம்பட்டும் டிசேபிள்டு, ஒன்றுமே செய்ய முடியாமலும் போயிருக்கிறார்கள் என்பதை இஸ்ரேலிய இராணுவம் ரொம்ப லேட்டாக அறிவிக்குது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஆடம் போக்லர், போடா நீ வந்து இவ்வளவு தோல்விகளை மறைத்து விட்டு, இவ்வளவு இழப்புகளை மறைத்து விட்டாய், புதுசாக சண்டை போட்டு 4 லட்சம் பேருக்கு ஆர்டர் அனுப்புனா ஒரு பயிலும் வந்த மாதிரி தெரியல, இதுக்கடையில் நீ இந்த ஹமாஸை வெட்டி அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோங்கிற பம்மாத்தெலாம் வேண்டாம், அப்பாவி மக்களுக்கு
ரமலான் நேரத்தில் உணவு போகாமல் தடுத்து உன்னுடைய சேட்டைகள்லாம் நடக்காது. அங்கே நிறைய இந்த உலகத்தில் மனிதாபிமானம் உள்ளவர்கள் அமெரிக்காவை, இஸ்ரேலையும், அரபு நாடுகளையும் தாண்டி இருக்கிறார்கள். அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஆக இப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய தோல்வியினுடைய தாங்கள் இழந்த பட்டாளத்தை 830 பேர் தான் சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ தான் 78க்கு வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் நம்ம நேயர்கள் பலர் கேட்டது போல உங்கள் கணக்குப்படி எத்தனை பேர் இறந்துருப்பான் அப்படின்னு அந்த பழைய நோட்டெல்லாம் எடுத்து கணக்கு போட்டால் அதில் எத்தனை பேர் உண்மையிலேயே இறந்தார்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு கிட்ட வந்துடலாம். ஏதேசம் கிட்ட வந்து விடலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் நாம் உங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அடுத்தது வெஸ்ட் பேங்க். ஜெனின்ல காசால என்ன செய்தானா அதை செய்துட்டு இருக்கான். அதே மாதிரி வீடுகளை இடித்து கொண்டு இருக்கிறான். 100 சம்ஸ் கேம்பு எல்லாரையுமே வெளியில ஏற்றிட்டான். இந்த மக்கள் நோன்பு வச்சுக்கிட்டே இடம்பெயர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சாதாரண காரணங்களை கண்டுபிடித்தே நோன்பை விடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர்கள் நோன்பு வைத்து கொண்டே இடம்பெயர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வீடுகள் இடிந்தால் வெளியே வந்தால் என் ரப்பே என்னை காப்பாற்று என்றுதான் வெளியில வருகிறார்கள். ஆக அவர்களுடைய ஈமானிய பலத்துக்கு முன்னால் இவர்களுடைய இடிபாடுகளும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பெரிய அளவில் ஜெயிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அடுத்தது ஈரான் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ட்ரம்ப் லெட்டர் எழுதுனா சொல்லாரு, நீ என்னதான் பேச்சுவார்த்தை கூப்பிட்டாலும் நாங்கள் பேச்சுவார்த்தை வரமாட்டோம். இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, அணுசக்தி சம்பந்தமான அணு ஆயுதம் சம்பந்தமான முயற்சிகளை ஈரான் கைவிட வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொண்டு தான் ட்ரம்ப் கடிதம் எழுதினேன் என்மாயை அனுப்பின பேசுறதுக்குன்னு சொல்கிறாரு. சுப்ரீம் லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பக்கம் பொருளாதார தடை, இந்த பக்கம் நீ உன்னுடைய அணு ஆற்றல்களை நிறுத்து என்று பேச்சு, இதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். நீ என்ன வேணாலும் செய்துக்கோ, நாங்கள் எங்களுடைய பாதையில் முன்னேறி கொண்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் டே 1ல் இருந்து முதல் நாளில் நாங்கள் அணுசக்தியை அமைதியான வழிகளுக்கு பயன்படுத்த தொடங்கிய நாட்களில் இருந்து உன்னுடைய பொருளாதார தடை நித்தம் ஒன்றாக வந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் கிஞ்சிட்டும் கவலைப்படாமல் வளர்ந்து விட்டோம். இனியும் உன்னிடத்தில் பேசித்தான் ஆக வேண்டும் என்றில்லை. இந்த பக்கம் பேச்சுவார்த்தை நண்பனை போல நடிக்கிறது, அங்கே பொருளாதார தடை. ஆகவே எங்களுடைய பொருளாதார பின்னடைவை நீ உறுதி செய்ய வேண்டும், எங்களுடைய அணுசக்தி ஆற்றல்களை முடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த பேச்சுவார்த்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.